பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் வந்து சக்திவேலோட வீட்டுக்கு வருது. சக்திவேலோட வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு வந்து இருக்காங்க. சக்திவேல் வந்து ரொம்பவே தப்பா கதிரை பத்தி ரொம்பவே கேவலமா சக்திவேல் வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பேசுறாங்க. அந்த கதிர் வந்து நல்லவன் கிடையாது. அவன் எண்ணெய் இருக்கிற பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு குமாரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. காந்திபதி கேக்குறாங்க, என் பேர் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் பேரெல்லாம் அப்படி ஒரு விஷயம் அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு விதமா வந்து சொல்றாங்க. கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டும் போயிடுறாங்க. அடுத்ததா கதிரை காட்டுறாங்க. உடனே நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்றதுனே புரியல. இன்ஸ்பெக்டர், எப்படியாவது என் மகன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். இல்ல, அவங்கள ரிமாண்ட் வச்சு அடிச்சு நீங்க எதா இருந்தாலும் அப்பீல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், கோர்ட்ல தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிடுறாங்க. கதிரையும் ஜெயில புடிச்சிட்டு போறதுக்காக விசாரிக்கிறதுக்காக ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போறாங்க. உடனே பாண்டியன் கதிர் கிட்ட வந்து, டே கதிரு, நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன் அப்பா நான் இருக்கேன். உன்னை எப்படியாவது நான் வெளியே எடுப்பேன்டா. நீ கவலைப்படாம இருன்றாங்க. அப்பா, என்ன நான் பாத்துக்கிறேன். மாமாவோட உயிர் முக்கியம். மாமா இப்ப வரைக்கும் கண்ணை முடிக்கல நீங்க சொல்றீங்க. மாமாவை பாருங்கப்பா ப்ளீஸ்பான்னு சொல்றாங்க. கதிரு கதிருன்னு சொல்லி பாண்டியன் அழுதுட்டே இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ராஜி வந்து, எங்க கதிர் வரலையா, எங்க கதிர்ன்னு சொல்லி கதிரி அழுறாங்க. கதிரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப வரேன். வந்து என் புருஷன் எதுவும் பண்ணல நான் சொல்றேன். அவன் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாதுன்னு கதிரி அழுதுட்டு இருக்காங்க. என் அப்பா கூடயே என்னால இருக்க முடியாம, கதிரிக்கு உதவி பண்ணாம இருக்க முடியாம, நான் ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும்னு அப்படி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாத்துப்பா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி எப்படியோ ஒண்ணு ராஜியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சக்திவேலை காட்டிட்டு இருக்காங்க. சக்திவேல் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமா தூங்கிட்டு இருக்காங்க. குமார் ஒரு பக்கம், பெரியப்பா, உங்க மேல நான் ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன். நான் தெரிஞ்சு இந்த விஷயத்த பண்ணல, தெரியாம உங்களை தள்ளி விட்டுட்டேன். அது என்னுடைய தப்பு தான். கண்ணு முடிச்ச கண்டிப்பா கதிருக்கு எதிராக நீங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு எதிராக தான் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க கண்ணீர் முழிக்க கூடாது, இப்படி கோமால கூட இருந்துருங்கன்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுமே செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துவேல் வந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. கதிரை கதிருன்னா முத்துவேல் கண்ணை முழிச்சதுமே சொல்றாங்க. உடனே பேஷண்ட் வந்து கண்ணை முழிச்சிட்டாருன்னு சொன்னதுட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் வெளியே வந்து, டாக்டர் என்னாச்சுன்றாங்க. நத்திங் டு ஒரி, அவர் வந்து இப்ப நல்லாவே இருக்காரு, இப்ப கண்ணு முழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் குமாருக்கு பக்கன் ஆகுது. என்னது, பெரியப்பா கண்ணு முழிச்சிட்டாரா, அப்படின்னா உண்மையை சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு குமார் ஒரு பக்கம் இருக்க. சக்திவேலுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க அண்ணன் கண்ணு முழிச்சிட்டதுமே, சரி அண்ணன் கிட்ட நாங்க போய் பேசிட்டோமா, இப்போதைக்கு அவர் எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே குமார் கிட்ட சக்திவேல் வந்து, மகனே, இப்ப என் அண்ணனுக்கு அவன் மருமகனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோ, அவரே பாரு கேஸ் கொடுத்து உள்ள தள்ளுறாங்களா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப முத்துவேல் கண்ணு முடிச்சாச்சு, குமார் தான் கீழே தள்ளுனான்ற விஷயத்த சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.